வணக்கம். ராம் கங்கா குடும்பம் உங்களை வரவேற்கிறது. இந்த காணொளியில் ராம் கங்கா தென்னை நாற்றின் நடவு மேலாண்மை குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அளவிடுதல். முதலில் நிலத்தின் சுற்றளவை அளவீடு செய்தல் வேண்டும். தென்னை ஒரே நேர்கோட்டில் நடவு செய்வதற்கு 3 அடிக்கு 4 அடிக்கு 5 அடி என்ற அளவில் விட்டத்தை அளவிட வேண்டும். இம்முறையை செயல்படுத்த ABC என்ற முறை கையாளப்படுகிறது. A புள்ளியை கண்டறிய நிலத்தின் வரப்பிலிருந்து வலது மற்றும் இடது புறமும் 5 அடி அளந்து A என்ற புள்ளியில் ஒரு குச்சியை நட வேண்டும். A யிலிருந்து B ஐ அளவீடு செய்ய 3 அடியில் ஒரு குச்சியை நடவு செய்க. A யிலிருந்து C ஐ கண்டறிய 4 அடியில் ஒரு குச்சியை நடவு செய்ய வேண்டும். B யிலிருந்து C யின் அளவு சரியாக 5 அடி இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் தென்னை நடவுக்கு நேர்கோடாக கருத்தப்படும். பின்பு அளவீடு செய்த மைய புள்ளியில் A யிலிருந்து நீளம் 27 அடி மற்றும் அகலம் 27 அடி குறித்து கொள்ள வேண்டும். ஆரம்பித்த மைய புள்ளி A யிலிருந்து ஒரே நேர்கோட்டில் அளவீடு செய்ய வேண்டும். A என்ற புள்ளியை மையமாக வைத்து B என்ற புள்ளியின் வழியாக இறுதி வரை ஒரு கயிறை கட்ட வேண்டும். அதேபோல் A என்ற புள்ளியை மையமாக வைத்து C என்ற புள்ளியின் வழியாக இறுதி வரை மற்றொரு கயிறை கட்ட வேண்டும். அவ்வாறு கட்டப்பட்ட கயிறில் 27 அடி வித்தியாசத்தில் அளவீடு செய்ய வேண்டும். இவ்வாறு நிலத்தின் இரு புறங்களிலும் அளவீடு செய்த பிறகு உள்பகுதியில் அளவீடுகள் குறிக்க வேண்டும். அளவீடுகள் குறிக்கும் பொழுது நீளம் மற்றும் அகலம் இரு புறங்களிலும் 27 அடி இருக்க வேண்டும். அளவீடு செய்த இடங்களில் சுண்ணாம்பு பொடியை கொண்டு வட்டமாக குறியீடு செய்ய வேண்டும். இவ்வாறு அளவீடு செய்த இடங்களில் JCB இயந்திரம் கொண்டு குழி எடுக்க வேண்டும். இம்முறையினை பயன்படுத்தி நடவு செய்வதால் பூச்சி நோய் மேலாண்மையை கையாள எளிமையாக இருக்கும். மட்டை சரிதல் குறையும், குறும்பை உதிர்தல் குறையும், தேவையான காற்றோட்டம் மற்றும் சூரிய வெளிச்சம் கிடைக்கும். இரு மரத்திற்கு இடையிலான மட்டை உராய்வு குறையும். குழி எடுத்தல். குழியெடுக்க நாங்கள் பரிந்துரைப்பது JCB இயந்திரமே. குழியெடுக்க தேவையான அளவு அகலம் 3 அடி, நீளம் 3 அடி மற்றும் ஆழம் 3 அடி. இந்த அளவில் முதலில் 1 அடி மேல் மண்ணை எடுத்து வலது புறமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து 2ஆம் அடி மண்ணை எடுத்து இடது புறமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பின்பு எடுத்த 3வது அடி மண்ணை எடுத்து அதை குழியில் கிளறிவிட வேண்டும். மேலும் மேல் மண்ணை குழியில் நிரப்ப வேண்டும். குழி எடுக்க ஆரம்பித்த மைய புள்ளியில் இருந்து குழி முடிவு வரை ஒரே நேர்கோட்டில் எடுக்க வேண்டும். குழி எடுத்த நாளிலிருந்து 15 நாட்களுக்கு நன்கு ஆறவிட வேண்டும். நடவு செய்தல். நடவு செய்ய தேவையான பொருட்கள்: 1. FYM மன்யூர் அல்லது காம்போஸ்ட். 2. நீம் கேக். ராம் கங்கா கன்றுகள் பாலித்தீன் பைகளில் வருவதால் அதன் வேரின் வளர்ச்சி நன்றாக இருக்கும். நாற்று நடவுக்கு பாக்கெட் அளவிற்கு குழி எடுக்க வேண்டும். ராம் கங்கா கன்று பாலித்தீன் பையில் இருப்பதால் அதனை நடவு செய்யும் பொழுது அதிலுள்ள மண் களையாதவாறு பாலித்தீன் பையின் அடிப்பகுதியில் வட்டமாக கிழித்து கொள்ள வேண்டும். பின்பு அதனுடைய அடிப்பகுதியில் மண் களையாதவாறு பிடித்துக்கொண்டு குழியில் வைக்க வேண்டும். பின்பு கலந்து வைத்த உரங்களை கன்றை சுற்றி போட வேண்டும். பின்பு கன்றை சுற்றி சிறிதளவு மண் அணைத்து லேசாக இறுக செய்ய வேண்டும். அதனை சுற்றியுள்ள கவரை மேல் நோக்கி எடுக்க வேண்டும். அதன் பின் கன்றை சுற்றி 1 அடி அளவிற்கு மண் அணைத்து நன்கு மிதித்துவிட வேண்டும். தண்ணீர் பாய்ச்ச ஏற்றவாறு தண்டு பகுதியிலிருந்து 1 அடி தள்ளி வட்ட பாத்தி அமைத்திருக்க வேண்டும். வரும் காணொளிகளில் ராம் கங்காவின் மற்ற மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.